காங்கிரஸோடைய எய்ம் வந்து எப்படி அதிக சீட்ஸ் வாங்கலாங்கிறது தானே தவிர டிவிகேவை வச்சு இவங்க மிரட்டிக்கிட்டு தான் இருந்தாங்க. அது திமுகவுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த நேரத்தில் தான் டிவிகே வந்து மண்டே வந்து அவங்க கேமை கொஞ்சம் அழகாக விளையாடுறாங்க. விளையாடிட்டு அன்னைக்கு மண்டே அவங்க டிவிகே என்ன பண்ணாங்க, டிவிகே வந்து ஒரு செய்தி வந்துச்சு, ஆதவர்ஜுனா ஹைதராபாத் போனார், ராகுல் காந்தியை சந்திக்க போகிறாரு அப்படின்னு. பட் ஆக்சுவலாக உங்களுக்கு டிஎம்கேல இருக்கிற இன்சைட் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, டிவிகேவோட இவங்க ஏன் போகல, நாங்கள் நினச்சோம் இவங்க டிவிகேவோட போயிடுவாங்க அப்படின்னு. ஏன்னா அந்த அதெல்லாம் இருங்க அதெல்லாம் வந்து பிரவோடால பேசுறது இல்லைங்க. முதலமைச்சரும் கனிமொழி அவர்களும் டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டிஸ் வந்து காங்கிரஸ் வெளியிட போயிடும் நினைக்கவோ இல்லை. காங்கிரஸ் கடைசி வரைக்கும் ரீடைன் பண்றதுக்கு தான் அவங்க போறாங்க. அது பண்ணாங்க. காங்கிரஸ் வெளியே போயிடும்லாம் யாருமே இல்லை. காங்கிரஸ் வெளியே போயிடும் அப்படின்னா நமக்கு வந்து நடக்கிற லாஸ் என்ன அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அப்போ அந்த லாஸை அசஸ் பண்ணிட்டு தான் கேசி வேணுகோபால்ட்டையும் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் சிதம்பரம் வந்து பேசினதுக்கு பிறகு கூட சிதம்பரம்ட்டையும் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து முதல்லையே வந்து எங்ககிட்ட இது பேசியிருக்கணும், நீங்கள் அதிக சீட்ஸ் வேணும்னா எங்ககிட்ட ப்ராப்பர் சேனலில் நீங்கள் வந்து எங்ககிட்ட பேசியிருந்தீங்கன்னா நாங்கள் அதை இது பண்ணியிருப்போம். ஆனால் நீங்கள் வெளியே பேசிட்டு நிறைய பிரச்சனை பண்ணிவிட்டு இதை எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நிற்கிறீங்களே அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. ஆனால் அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு, டிவிகேவுடைய ஆஃபரை காங்கிரஸ் ஏற்றுக்கும். பிகாஸ் ராகுல் காந்தி வாஸ் கிளியர். டிவிகேல என்ன ஆஃபர் சொல்லுங்கள். டிவிகேட்டேருந்து வந்த ஆஃபர் என்ன அப்படின்றத ரிலே பண்ணியிருக்காங்க. சோடாங்கர் வந்து பேசிட்டு தான் இருந்திருக்காரு. அதுதான் ஷபீர் சோடாங்கர் ரீச் ஆயிருக்காரு. நீங்க சொல்றேன் 1/3 ஆஃப் சீட்ஸ் 78 சீட்ஸ். 75க்கு மேலே நாங்கள் கொடுக்குறோம், 78 கூட போகலாம், 1/3 ஆஃப் சீட்ஸ் அப்படின்றது அவங்க சொல்கிறாங்க. அப்போ அந்த 1/3 அப்படின்ற அந்த நம்பர்ஸ் வந்து இவங்க அதை எப்படி டிசைட் பண்ணுறது, அதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்றது தான் அவங்களுடைய கொஸ்டின் இருந்துச்சு. ராகுல் காந்தி ஆல்மோஸ்ட் வந்து இந்த பக்கம் தான் இன்க்ளைண்டாக இருந்தார், டிவிகே பக்கம் தான் இன்க்ளைண்டாக இருந்தார் அப்படின்றது தான் வந்து இவங்களுக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் தான் வந்து இது வேறு விதமாக போயிட போகுது அப்படின்னு ஒன்று தான் டிஎம்கே சைட்லேருந்து எஸ்கலேட் பண்ணியிருக்காங்க. செல்வ பெருந்தகை மற்றவர்கள் எல்லாருமே உள்ளே வந்து ஃபைனலாக முடிச்சிருக்காங்க.